அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் FANUC CNCயில் ஆட்டோமேட்டிக் பேக்கப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி பேக்கப் பேட்டரி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, SRAM பேக்கப் எப்படி எடுக்கிறது, ரீஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் FANUC CNC இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா FANUC CNC பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். PNCனா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன சிக்னல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சர்வோனா என்ன, FANUCல சர்வோ மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், நேம் பிளேட் பார்க்குறது எப்படி, இந்த மாதிரி ஸ்பிண்டில் பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சரி, இப்போது இந்த FANUCல ரொம்ப சிம்பிளஸ்டான மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பேக்கப் தான். சரி, இந்த ஆட்டோமேட்டிக் பேக்கப்பில் சிஸ்டம் பேக்கப் வந்து எடுப்போம். சிஸ்டம் பேக்கப்னா என்ன அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பாருங்கள், அதை பார்த்துட்டு எடுத்துக்குவாங்க. இந்த நேம்லேயே சொல்கிற மாதிரியே சிஸ்டம் பேக்கப் இஸ் டு மேக் அ பேக்கப் of your system. The purpose is very simple. Backup is to prevent the loss of data or parameters from being messed up or functions from being lost அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா இதோட பர்பஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். ஏதாச்சும் நம்மளுக்கு டேட்டா இல்லை பராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டேட்டா வந்து எடுத்து வைக்கிறோம். சரி, எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு மெஷின் டூல், அதாவது ஒரு மெஷினில் ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் த 4-axis ஃபங்க்ஷன் ஃபார் மிஷின். 4th axis இன்ஸ்டால் பண்ணி அந்த மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கியான ஒரு ஃபால்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபேக்ட்ரி அந்த சிஸ்டம் வந்து ரீஸ்டோர் டு ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் நம்ம சொல்லுவோம் ஃபோன்லாம். அந்த மாதிரி பண்ணுறப்ப நான் ஃபோன் வாங்குறப்ப எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணிருந்தாலும் அது இருக்காது. அந்த மாதிரி இது நீங்கள் பண்ணும்போது இந்த 4th axisக்கு நீங்கள் வந்து நிறைய பராமீட்டர்ஸ்லாம் எனேபிள் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சம் NC parameters cannot be written in even if you want to change them அப்படி சொல்கிறாங்க. இந்த 24004 இதில் இருக்க பராமீட்டர்ஸு இது வந்து ப்ரொடெக்டட், மேனுவலாக வந்து உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பேக்கப் இருக்கணும். அப்படி இல்லைனா இதை ரீஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுதான் சொல்கிறாங்க, இஃப் யூ மேக் அ சிஸ்டம் பேக்கப் when the machine tool is running normally without alarms you can boldly restore the system when you encounter some difficult faults. அதாவது ஒரு மெஷின் நல்லா ஓடிட்டுருக்கு அப்படின்னா, நல்லா ஆப்டிமல் கண்டிஷனில் பராமீட்டர்லாம் வச்சு ஃபைன் டியூன் பண்ணி சூப்பராக ஓடிட்டுருக்கீங்கன்னா அந்த டைமில் எடுக்கிற பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ப்ராப்ளம் ஆனாலும் அதை போட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் மிஷினை பிரிங்கப் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்து ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் பேக்கப்பை தான் பார்க்க போகிறோம், எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு. Things to be note before backing up your system. நம்ம சிஎன்சியில் பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா, ensure that all machine parameters are in optimal condition. அதுக்கப்புறமா மிஷினில் எந்த அலாரமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆக்சிஸ் எல்லாமே ஆரிஜின் பொசிஷனில் இருக்கணும். நீங்கள் இந்த டூல் மேக்சின் இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் புஷிங் டூல் இருக்குது இல்லையா, டூல் நம்பர் 1 இருக்கணும். இருந்துச்சுன்னா பெட்டர் பேக்கப் எடுக்கும்போது. சரி, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனை போட்டுட்டு மாடிஃபை பேராமீட்டர் இந்த 10340.7 இதை வந்து 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இது ஆட்டோமேட்டிக்காக 0 வரும். ஸோ 0 வந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைக் இந்த பேக்கப்பான கமெண்ட் கொடுத்துட்டோம், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். வெயிட் ஃபார் அபவுட் 30 seconds ஃபார் பேக்கப் டு கம்ப்ளீட் வருது. ஸோ இதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேக்கப் வந்து ஆகிடும். இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலான்றது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இதுதான் அந்த 10340. இதெல்லாம் இந்த 7 இருக்குது இல்லையா, இந்த 7னா இது என்னது, when an emergency stop occurs a backup operation is not performed வந்திருக்கு. ஓகே, சரி, இதுதான் அந்த பராமீட்டர். இந்த 7 வந்து நீங்கள் மாற்றது மூலியமாக தான் நம்மளுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் பேக்கப் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். இதுக்கு அடுத்து இருக்க பராமீட்டர் 10341 நீங்கள் அந்த இன்டர்வலை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இத்தனை நாளைக்கு ஒரு எனக்கு ஆகணும், 0லேருந்து 364 வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பராமீட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, இது வந்து அந்த பராமீட்டர். இப்போது நம்ம வந்து சிஸ்டம் பேக்கப் எடுத்துட்டோம், அது ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பூட் சிஸ்டம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு SRAM டேட்டா ஆக்டிவிட்டி வரும். அதுக்குள்ளே ஆட்டோ பேக்கப் ரீஸ்டோர் போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் பேக்கப் டேட்டா 2-1 டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கப் எடுக்கணும், ஷெடியூல் பண்ணணும், வேணும்னா ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இப்படி தான். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக் பேக்கப் எடுக்கணும், அது என்ன நெசசரின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.